ஒரு மாதிரி அணியலாம், வேற மாதிரியும் அணியலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்கள்ட்ட இருக்கு. மறுக்கிறீங்களா? நிச்சயமா நான் மறுக்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா இப்ப அவங்க சொல்றது எல்லாமே நகைச்சுவையான ஒரு விஷயம் தான். இப்போ அவங்க சொல்றதுல எல்லாமே வந்துருச்சு. சேலையாகட்டும், சுடிதார் ஆகட்டும், பேண்ட் சட்டை ஆகட்டும், எல்லாமே முழுக்க முழுக்க பெண்கள் அணியிற அனைத்து ஆடைகளையும் குறிப்பிட்டுட்டாங்க. இப்படி அவங்க பாக்குற எல்லா பார்வையிலயும் ஆபாசம் தான் இருக்கே தவிர இவங்க பார்க்கிற பார்வையில ஆபாசம் இருக்குன்னு இவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதோட பின்னணியில நான் என்ன இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னா, தொடர்ச்சியா இந்த ஆணாதிக்க சமூகத்தோட ஆதிக்கம் பெண்கள் மேல புகுத்தப்படுது அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே இவங்க தொடர்ச்சியா அவங்க மேல இருக்கிற குறைகளை தவிர்க்கிறதுக்காக ஆண் பாக்குற பார்வை ஆபாசம்னு ஒத்துக்காம இவங்க அவங்க ஆடை மேல குற்றம் சாட்டி தான் மேல இருக்கிற குறைய மாத்திக்க நினைக்கிறாங்களே தவிர இவங்க சொல்ற எல்லா பார்வையிலும் தான் ஆபாசம் இருக்கிறதே தவிர நிச்சயமா அவங்க ஆடையில ஆபாசம் இல்ல. அவங்க சொல்ற போது எல்லாருமே ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்றதுல ஒரு உண்மையை அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆபாசமா உடை அணியவங்களை பார்த்து நல்லா உடை அணியவங்களையும் அப்படி தப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு வர முழுக்க முழுக்க சினிமா படங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு தடை செஞ்சுதான் ஆகணும். ஏதாவது படத்துல நல்ல கருத்தை சொல்றனா கூட தனக்கு வசூல் வரணுங்கிற காரணத்துக்காக அந்த படத்துல ஆபாசம் இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில திரைப்படங்கள்ல முழுக்க முழுக்க இந்த திரைப்படங்களே வரக்கூடாது அப்படின்னு நிறுத்தினா மட்டும்தான் இந்த ஆபாசமே இருக்காது. அப்படின்னா மட்டும்தான் இந்த நியாயமா முழுக்க முழுக்க ஃபுல்லா உடை போட்டிருக்கிற பெண்கள் கூட நல்லா இருக்க முடியும். அப்படின்னா நீங்க ஃபுல்லாமே சொல்றது எல்லாமே கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஏத்துக்க முடியாது. நல்ல கருத்துக்கள் இருந்தா ஏத்துக்குங்க, சரிங்களா? திரைப்படங்கள்ல ஆபாசம் இருக்கிறத நீங்க தடுக்க முடியுமா? இல்ல, கொம்பன் படம் பார்த்திருப்பீங்க. கொம்பன் படத்துல ஒரு சீன்லயாச்சும் ஆபாசம் வந்திருக்கா? கிடையாது. ஏன்னா அந்த மண்ணோட கலாச்சாரத்தை பத்தி எடுத்திருக்காங்க. ஏன் அதே படத்துல நண்பேண்டா படம் எடுக்கிறாங்க. படம் எடுக்கும்போது என்ன எவ்வளவு அதுல என்ன தமிழ்நாட்டோட கலாச்சாரமே கிடையாது. அந்த படத்துல மட்டும் நாங்க குறிப்பிட்டு சொல்லல, எல்லா படத்துலயுமே எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ படங்கள்ல கற்பழிப்பு சீன் வருது. அதான் பார்த்து வந்து நீங்க கற்பழிக்கிறீங்களா? அந்த படத்துல ஆபாச ஆடை அணிஞ்சு நீ அதே மாதிரி வந்து நயன்தாரா இந்த ட்ரெஸ் போட்டா அதே ட்ரெஸ் நீயே போடுறீங்க. நயன்தாரா அந்த படத்துல இருந்து கற்பழிக்கப்பட்டிருப்பா, அதே மாதிரி கற்பழிச்சிருங்களா? போய் இப்ப நீங்க அதுல ஆபாசம் இருக்குங்கிறக்காக நல்லா இருக்கிற பொண்ணுங்களை நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா இருக்கிற உடை அணிச்சு இருக்கிற பொண்ணுங்களை நீங்க வருது. சினிமால வந்து இந்த ஆடை வந்து அணிக்கிறாங்க. நயன்தாரா இந்த மாதிரி நம்பிதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, இந்த மாதிரி சில்க் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறா. நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து இதை நிச்சயமா நான் மறுக்கிறேன். அந்த மாதிரி திரைப்படங்கள் இருக்கிற மாதிரிலாம் நாகரிகமே சுத்தமா இல்லாம நடைமுறை நீங்க என்ன சொல்றீங்க? திரைப்படத்துல நாகரிகம் இல்லாத ஆடைகள் அணியப்படுது அப்படிங்கிறீங்க. நிச்சயமா நான் அதான் ஏத்துக்கிறேன். நடனங்கள் ஆகட்டும், நீங்களே கான்ட்ராடிக்டிங் யுவர் ஓன் செல்ஃப். அதுக்கும் அங்க கட்டுப்பாடு இல்லங்கிறீங்க, கட்டுப்பாடு நீங்க விதிக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் விளக்க நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க திரைப்படத்துல காமிக்கிறது நிச்சயமா கவர்ச்சியான ஒண்ணு. ஆனா இவங்க பாக்குற இங்க நடைமுறை வாழ்க்கையில அது அந்த கவர்ச்சி அப்படிங்கிறது இச்சையை தூண்டக்கூடிய விஷயம் அப்படிங்கிறீங்க. அது போன்ற கவர்ச்சிகள் இச்சையை தூண்டுது, பிரச்சனைக்கு உள்ளாக்குது. பட் நான் இந்த அனிதா கேட்கின்றேன், உங்களுடைய மற்ற பல பார்வைகளை பதிவு செய்யுங்க. ஒட்டுமொத்தமா இந்த அணில பேசின எல்லாத்தோட பார்வையும் சரி நான் பாக்குறேன். எப்படி பாக்குறேன்னா, நான் ஒரு ஆண் எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு கீழதான் பெண் இருக்கணும், நான் மது அருந்துவேன், எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா இந்த சமுதாயம் ஆன ஒரு கேள்வி கேட்க கூடாது. ஆனா பெண்ணுங்கிறவ சமுதாயத்துக்கு கீழையும் ஆணாதிக்க சமூகத்துக்கு கீழையும் தன்னை விட ஆடை எந்த விதத்துல சமுதாயம் பாக்குதோ அந்த விதத்துக்கெல்லாம் மாறுற மாதிரி ஒரு பெண் இருக்கணும்னு இங்க பாக்குற இந்த முட்டாள் சமுதாயத்திலிருந்து பெண்கள் எத்தனையோ வகையில சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில மீண்டும் பெண்ணை வந்து அடிமைப்படுத்தி முடக்கறக்கான எத்தனையோ வழிகள் வந்து இந்த ஆண் சமுதாயம் முன்னும் தேடிட்டு தான் இருக்குது. அந்த வகையில இவங்க எந்த நிலைக்கு வேணாலும் போய் ஒரு பெண்ணை தலதார்த்தி பேசுவாங்க அப்படின்னு மனோபாவம். அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு நீதியும் பெண்ணுக்கு ஒரு நீதியும் சொல்லக்கூடிய மனோபாவத்தின்